வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் யூனிட் 8க்கு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ், அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இந்த டாப்பிக்கே வந்து நமக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மொத்தம் 4 பார்ட்டு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 5th பார்ட்டு. இதுக்கு முன்னாடியே 4 பார்ட் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பாருங்கள். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த கிளாஸு. ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, நிலம் அளப்பதற்கு ஏர் நிவர்த்தனம் பட்டிகை அப்படிங்கிற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டது? சோழர் காலம், சேரர் காலம், பாண்டியர் காலம், பல்லவர் காலம். ஸோ அது வந்து ஆன்சர் டி, பல்லவர் காலத்தில் தான் நிலம் அளக்கிறதுக்கு குழி, வேலி, கலப்பை, நிவர்த்தனம், பட்டி காபாடகம் அப்படிங்கிற இந்த அளவை வந்து பல்லவர் காலத்தில் தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, லேண்டை மெஷர் பண்ணி டேக்ஸ் விதிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இன்பத்தமிழ் கல்வி. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும். ஸோ என பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சுரதா. இது ஆப்ஷன் பி, பாரதிதாசன் தான் கரெக்டு. ஸோ இவரை சொன்ன மற்ற மேற்கோள் பார்த்தோம்னா, அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, சாலப்பார்வையால் விழுங்க மக்களை, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போர்விடும் உலகை பேரோடு சாய்ப்போம், பெண்ணடிமை தீர்மட்டும் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே, ஊமை என்று பெண்ணை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைமைத்தான் ஆடவருக்கும் உண்டு, உள்ள பகுத்தறிவு கொவ்வாத ஏடுகளால் எல்லை அசைக்க இயலாது, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். இதெல்லாம் பாரதிதாசனுடைய மற்ற மேற்கோள். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடகம் பற்றிய செய்தியில் மிக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நடிப்பதற்கு மட்டுமே உரியது நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரியது நாடகம், பார்ப்பதற்கு மட்டுமே உரியது நாடகம். நடிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், நடிப்பதற்கும் படிப்பதற்கும் உரிய நாடகம் அப்படின்னு நாடகத்தை 3 வகையாக வரதராசன் வகைப்படுத்துகிறார். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ நாடகத்தை 3 வகையாக வகைப்படுத்தியிருப்பார். நடிப்பதற்கு, படிப்பதற்கு, நடிப்பதற்கு ப்ளஸ் படிப்பதற்கு அப்படின்னு 3 வகையாக வகைப்படுத்துவார் வரதராசன் அவர்கள். ஸோ அவருடைய மற்ற நூல் பார்த்தோன்னா கல்லோ காவியமோ அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கிபி 2000 அறிஞர் பெர்னார்ட் ஷா, காந்தி அண்ணல், திருக்குறள் அல்லது வாழ்க்கை விளக்கம், பெற்ற மனம். ஸோ இது வந்து திரைப்படமான அவருடைய நாடகம் பெற்ற மனம், தம்பிக்கு தங்கைக்கு, நெடுந்தொகை விருந்து, கொங்குதேர் வாழ்க்கை, 3 நாடகங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்படி 3 வகையாக பிரிச்சிருக்கோம். 3 நாடகங்கள், மண்குடிசை, வாடாமலர், அதுக்கப்புறம் இவருடைய அகல் விளக்கு புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கும். அகல் விளக்கு புதினத்துக்கு அவர்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது? சிங்காரவேலர், பெரியார் ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, காமராசர். ஆப்ஷன் பி, பெரியார் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம்? இந்திய வாணிபத்தை வளர்க்க, கப்பல் கட்டும் இடத்தை மேம்படுத்த, கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரின் ஏகபோகத்திற்கு, ஆங்கிலேயரின் ஏகபோகத்திற்கு சவால் விடுக்க, குறைந்த கட்டணத்தில் பயணிப்பவர்களுக்கு சேவை செய்திட. ஆப்ஷன் சி. ஸோ கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரின் ஆங்கிலேயரின் ஏகபோகத்திற்கு சவால் விடுக்க கப்பல் கம்பெனி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிப்பார். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1, பட்டியல் 2. பட்டியல் 1ல் அரசர்கள் பேரும், பட்டியல் 2ல் அவங்க அவங்களுடைய எந்த வம்சம், என்ன வம்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிம்ம விஷ்ணு, ஜெயசிம்மன், ஆதித்யா, சதகர்ணி. இங்கே சாளுக்கியா, பல்லவர், சாதவாகனர், சோழர். நம்ம மேப் பண்ணோம்னா
சிம்ம விஷ்ணு. ஸோ சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவர் பல்லவர். ஸோ ஏக்கு 2 எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு, சிங்கிறது ஆன்சர். ஸோ பிக்கு வந்து ஜெயசிம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சாளுக்கியர், ஆதித்யர் சோழர், சதகர்ணி, சாதவாகனர். ஸோ இந்த அரசர்கள் பற்றிய முக்கியமான குறிப்புகள் மட்டும் பார்த்துருவோம். சிம்ம விஷ்ணு அவருக்கு இன்னொரு பேர் அவனி சிம்மன் அப்படின்னு சொல்லுவோம். சிம்ம விஷ்ணுவே அவனி சிம்மன் அப்படின்னு சொல்லுவோம். மகாபலிபுரத்தில் உள்ள ஆதி வராகர் குடைவரை கோயிலில் காணப்படக்கூடிய ராணிகளுடனான சிம்ம விஷ்ணுவின் சிற்பம் இருக்கு. ஸோ மகாபலிபுரத்தில் ஆதி வராகர் குடைவரை கோயிலில் அவருடைய சிற்பம் இருக்கு. களப்பிரரின் ஆட்சியை வீழ்த்தியவர் சிம்ம விஷ்ணு. அடுத்து முதலாம் ஜெயசிம்மன். ஸோ இவர் வந்து சாளுக்கிய வம்சாவளியின் அரச குடும்பத்தை சார்ந்த பெண்களை மாநில ஆளுநராக நியமித்திருப்பார். ஸோ முதலாம் ஜெயசிம்மன் இவர் வந்து சாளுக்கியர், அதாவது கீழை சாளுக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கீழை சாளுக்கிய வம்சத்தை சார்ந்தவர் தான் முதலாம் ஜெயசிம்மன். இவர் வந்து பெண்களை அரச குடும்பத்தை சார்ந்த பெண்களை மாநில ஆளுநர்களாக நியமனம் செஞ்சிருப்பார். அடுத்து ஆதித்த சோழன். ஸோ இவர் வந்து ஒரு பல்லவ மன்னன் அபராஜித்தனை கொன்று தொண்டை மண்டலத்தை கைப்பற்றினார் 903 அப்படின்னு திருவாலங்காட்டு பட்டயம் செப்பு பட்டயம் வந்து சொல்லுது. காவிரியின் கரையில் சிவனுக்காக 108 கோயில் கட்டியவர். கன்னியாகுமரி கல்வெட்டு இவரை கோதண்டராமன் அப்படின்னு சொல்லுது. கோதண்டராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதலாம் ஆதித்தன், அது கன்னியாகுமரி கல்வெட்டை சொல்லுது. அதே மாதிரி திருவாலங்காட்டு செப்பு பட்டயம் இவர் வந்து பல்லவ மன்னன் அபராஜித்தனை வென்று தொண்டை மண்டலத்தை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லுது. அடுத்து கௌதமிபுத்திர சதவகர்ணி சாதவாகன அரசர்களுள்ள பெரும் அரசர். இவர் சாக அரசர் நாகப்பனாவை அவரை ஜெயிச்சு அவருடைய நாணயங்களை இவருடைய அரச முத்திரையோடு வெளியிட்டிருப்பாரு. இவருடைய தாயான கௌதம பாலஸ்ரீ அவங்களுடைய நாசி கல்வெட்டு இவர் வந்து சாகர் பகல்வர் யவனர்கள் ஆகியோரை வெற்றி கொண்டதாக கூறுகிறது. இது நாசி கல்வெட்டு இவருடைய மதர் கௌதம பாலஸ்ரீயோடது. அப்புறம் அஸ்வமேத யாகத்தையும் நடத்தியிருப்பார் கௌதமிபுத்திர சதகர்ணி. அடுத்து தியோசாபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் திருவல்லிக்கேணி, அடையாறு, மதுரை, திருநெல்வேலி. ஆப்ஷன் பி அடையாறு தான் இருக்கும். ஸோ ஆரம்பிச்சது இப்போ எங்கன்னா மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கர்னல் HS ரால்காட், இவங்க 2 பேரும் பெருமையான சபையை 1875 அமெரிக்காவில் ஆரம்பிப்பாங்க. 86 இந்தியாவில் சென்னை அடையாறுக்கு அதனுடைய கிளை மாற்றப்படுது. ஸோ தலைமையாக மாற்றப்படும். இவங்க சபையினோட முக்கிய நோக்கம் என்னன்னா உபநிடதங்கள், பகவத்கீதை இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதற்கு முக்கிய பங்காற்றுவது தான் இந்த பிரம்மஞான சபை தான். ஸோ சென்னை அடையாறுக்கு மாறினது எப்போனா 1886. அடுத்து பாடான் திணை எனும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பணுவல் 10 புறநானூறு, மதுரை காஞ்சி, மலைப்பாடு கடாம். நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், 10. ஸோ பாடான் திணை அப்படிங்கிறது ஒரு ஆண் மகனின் சிறப்பியல்களை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அதாவது வேந்தர் அரசருடைய சிறப்பியல்களை மட்டும் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இந்த நூல்லையே அரசர்களை பற்றி மட்டும் சொல்லக்கூடியது 10 தான். ஸோ 10 சேர அரசர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசருக்கும் 10 பாடல் வீதம் 100 பாடல் இருக்கும் 10. அதில் முதல் 10 இறுதி 10 நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ இடையில இருக்கக்கூடிய அந்த 8 மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அது இது வந்து 8 சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ முழுவதுமாக ஒரு ஆண்மகனின் சிறப்பியல்பை, வேந்தருடைய சிறப்பியல்பை பற்றி சொல்றதுனால இது வந்து பாடாந்தினை மட்டும் சொல்லக்கூடிய ஒரே நூல் 10. அடுத்து சைவ சமய குறவர் நால்வர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொய்கை ஆழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், குலசேகரர், சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், அப்பர், சுந்தரர், சம்பந்தர். உங்க ஆப்ஷன் சி தான் வரும். சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். ஸோ இந்த 4 சைவ சமயக்குறவர் நால்வர்களை பற்றி எழுதப்பட்ட மாலை தான் நால்வர் நான்மணி மாலை. எழுதினவர் சிவபிரகாசகர். அடுத்து நால்வர் நெறி எழுதியவர் கா பாலசுப்ரமணியம், அதுக்கப்புறம் ஆயி ராமநாதன். ஸோ 2 பேரும் இணைந்து நால்வர் நெறி, அதுக்கப்புறம் நால்வர் நான்மணி மாலை எழுதினது சிவபிரகாசர். அடுத்து ஞானப்பீடு விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள். ஞானப்பீடு விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யார்? ஜெயகாந்தன், புதுமைப்பித்தன், அகிலன், சோதர்மன், ஜெயகாந்தன், அகிலன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஜெயகாந்தன், அகிலன் தான் ஞானப்பீடு விருது வாங்கியிருப்பாங்க. அகிலன் 1975 வாங்கியிருப்பா. அப்படி ஜெயகாந்தன் 2002 ஞானப்பீடு விருது வாங்கியிருப்பாங்க. மொத்தம் 2 எழுத்தாளர்கள் மட்டும்தான் தமிழ்ல ஞானப்பீடு விருது வாங்கியிருக்காங்க. அடுத்து காம வெகுளி
மயக்கம். ஸோ இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எந்த துன்பம் வராது என வள்ளுவர் கூறுகிறார். துணைவியார் துன்பம், பிறவி துன்பம், முன்னோர் வழி துன்பம், பசி துன்பம். இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு பிறவி துன்பம் வராது. குறுக்கு திருக்குறள் பார்த்தோம்னா காமம் வெகுளி மயக்கம், இது 3 நாமம் கெட கெடும் நோய். ஸோ காமம் வெகுளி மயக்கம் அப்படிங்கிற இந்த 3 பெயர்களை கூட உள்ளத்திலிருந்து நீ அறவே நீக்கிவிட்டால் பிறவி துன்பமும் கெடும். அடுத்து ஆளுவேலும் சொல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஸோ இதெல்லாம் நாலும் இரண்டும் எதுங்கிறது நாலடியா திருக்குறள் தான். இது வந்து 17 கீழ்கணக்கு நூல். அறம் பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே 17 கீழ்கணக்கு நூலில் தான் வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க. சங்கம் மருவிய காலத்தில் இயற்றியது. அடுத்து உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கல்லாதவர், அறிவில்லாதவர், குருடர் இறந்தவருக்கு சமமானர். ஆப்ஷன் பி அறிவில்லாதவர் தான் சொல்லுவோம். ஸோ உலகத்தோடு ஒட்ட உலகில் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். அடுத்து திருக்குறளை அதிகமாக வலியுறுத்துவது எதனை? கல்வி, நட்பு, கேள்வி, ஒழுக்கம். அதிகமாக வலியுறுத்தக்கூடியது நம்ம பார்த்தோம்னா நட்பு தான் வந்து அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு திருக்குறள்ல. அடுத்து ஏன் ஈவே ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார்? ஸோ ஈவே ராமசாமி பெரியார் காங்கிரஸ்ல இருந்து ஏன் விலகினார்? காந்தியுடன் கொண்டிருந்த முரண்பாடு, ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியுடன் கொண்டிருந்த முரண்பாடு, காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பந்திட்டது, வாவேசு ஐயரிடம் கொண்ட முரண்பாடு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. காங்கிரஸ் நடத்தின பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியாக பந்தியில் வந்து உணவிட்டது தான் அவர் காங்கிரஸ்லேருந்து வெளியேறி காரணம். அதுபோக வகுப்பாதி பிரதிநிதித்துவம் கொண்டு வருவார். தொடர்ச்சியாக காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தீர்மானம் கொண்டு வருவார். ஆனால் அது காங்கிரஸ் மேலிடம் வந்து அது ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனாலேயும் வந்து அவர் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துட்டு 1925 வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து ஆரம்பிப்பார். அடுத்து கீழ் வருவனவற்றில் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது? ஸோ நீதிதேவன் மயக்கம், கடல், சாணக்கியன், தெனாலிராமன். எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாவால் எழுதப்பட்டது? நீதிதேவன் மயக்கம் அப்படிங்கிறது தான் அண்ணா எழுத நாடகம். அதுபோக இவரே கதாபாத்திரம் ஏற்று திராவிடர் கழக பிரச்சார நாடகங்களில் நடிச்சிருப்பாரு. இவருடைய முதல் திரைப்படம் நல்ல தம்பி. ஸோ அது வந்து ஜமீன்தார் ஒளிமுறை பற்றி சொல்லக்கூடியது. அப்புறம் வேலைக்காரி, ஓர் இரவு, தாய் மகளுக்கு கட்டிய தாலி, ரங்கோன் ராசா, வண்டிக்காரன் மகன். அதுக்கப்புறம் ஆயை மாயை அப்படிங்கிறது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளான இவருடைய நூல். ஸோ இந்த நூலுக்காக 700 ரூபாய் அபராதமும் அப்புறம் சிறை தண்டனையும் வாங்கியிருப்பார். ஸோ 6 மாதம் சிறை தண்டனையும் வாங்கியிருப்பார் ஆரிய மாயை அப்படிங்கிற நூலுக்காக. அடுத்து பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 36, 1936, 38, 40, 41. பெரியார் நீதி கட்சி தலைவரானது 1938 தான் வந்து தலைவர் ஆவார். ஸோ ஏன்னா வந்து ஒரு சிறைக்கு போவார். ஸோ 23 முறை 23 முறை சிறைக்கு போனாருன்னா சிறை பறவை அப்படின்னு சொல்லப்படுவார். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக சிறை போயிருப்பார். அப்போ சிறையில் இருந்தப்ப நீதி கட்சியின் தலைவராக சிறையில் இருக்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை வஉசி நிறுவிய ஆண்டு 1905, 6, 7, 8. ஆப்ஷன்ல என்ன வச்சிருக்காங்க? ஸோ கப்பல் நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணது 1906 தான், அக்டோபர் 16 அன்னைக்கு நிர்வகிப்பார். ஸோ வஉசி வந்து வழக்கறிஞர் திலகரியனுடைய சீடராக அறியப்படுபவர். 1872 செப்டம்பர் 5ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர். இவர் நிறுவிய மற்ற அமைப்புகள் சுதேசி பிரச்சார சபை, தர்ம சங்க நெசவு சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசி பண்டகசாலை, வேளாண் சங்கம். இதெல்லாம் வந்து தூத்துக்குடி அப்புறம் திருநெல்வேலியில நிறுவியிருப்பார். இந்த அமைப்புகளெல்லாம் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலும் இந்த அமைப்புகளை வந்து நிறுவியிருப்பார். சுதேசி நாவாய் சங்கம் வந்து 1906 அக்டோபர் 16 நிறுவப்படுது. அதனுடைய தலைவர் பாண்டித்துரை தேவர். சட்ட ஆலோசகராக சேலம் விஜயராகவாச்சாரியார் இருப்பார். அதனுடைய மொத்த மதிப்பீடு பார்த்தோம்னா 10 லட்சம். 10 லட்சத்தை 25 ரூபாய் மதிப்புள்ள 40,000 பங்குகளாக பிரித்து அதை விற்றுருப்பாங்க. ஸோ
அதாவது எஸ் வேதமூர்த்தி. ஸோ திரு எஸ் வேதமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மொத்தம் 2 கப்பல் வாங்குவாங்க. எஸ்எஸ் லாவோ அப்புறம் எஸ்எஸ் காலியோ. ஸோ 2 கப்பல் வாங்குறாங்க. இதில் இந்த லாவோங்கிற கப்பலை வந்து எஸ் வேதமூர்த்தி அப்படிங்கிறவர் ஃப்ரான்ஸு போய் அங்கேருந்து அந்த கப்பலை வந்து வாங்கிட்டு வந்துருப்பார். ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த கப்பல் தான் என்னது எஸ்எஸ் லாவோ அப்படின்னு சொல்லக்கூடியது. எஸ்எஸ் லாவோ அப்படிங்கிற கப்பல் ஃப்ரான்ஸ்லேருந்து திரு எஸ் வேதமூர்த்தி வாங்கிட்டு வந்திருப்பாரு. எஸ் காலியோ அப்படிங்கிறது மும்பை போயிட்டு விஓசி அவர்களையும் வந்து வாங்கிட்டு வந்திருப்பார். அடுத்து சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள் தான். சங்கம் வைத்து சங்க புலவர்களை ஆதரித்தவர்கள். பின்வருபவர்கள் அரிக்குமேடு அகழ்வாயினை மேற்கொண்டவர் யார்? கே ராஜன், மார்டிமர் வீலர், எஸ் ஆர் ராவ், அலெக்சாண்டர் ரியோ. ஸோ அரிக்கமேடு அகழாய்வு செஞ்சவர் மார்டிமர் வீலர் தான். ஸோ அரிக்கமேடுங்கிறது புதுச்சேரிக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சங்க காலத்தை சார்ந்த துறைமுகப்பட்டினம். இங்கே வந்து நிறைய பேர் அகழ்வாய்வு செஞ்சுருப்பாங்க. இதில் பிரிட்டனை சார்ந்தவர் தான் மார்டிமர் வீலர். அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸை சார்ந்த ஜேஎம் கசால். அதுக்கப்புறம் நம்ம இந்தியா நாட்டை தமிழ்நாட்டை சார்ந்த ஏ கோஷ், அப்புறம் கிருஷ்ணதேவா, இவங்கெல்லாம் அங்கே அகழ்வாராய்ச்சி செஞ்சுருப்பாங்க. இங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது சரக்கு கிடங்கு, தொட்டி, உரை கிணறு, தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அரிக்கமேட்டில். அடுத்து கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? கட்டபொம்மன் எப்போ தூக்கிலிடப்பட்டார்? அக்டோபர் 1799, டிசம்பர் 1799, அக்டோபர் 1801, டிசம்பர் 1801. ஸோ ஆப்ஷன் அக்டோபர் 1799 தான் வந்து அவர் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார். ஸோ புதுக்கோட்டையில் தப்பிச்சு போய் அங்கே தங்கியிருப்பார். ஸோ அப்போ எட்டயபுரம், புதுக்கோட்டை இந்த மன்னர்கள் காட்டி கொடுத்துருவாங்க, கட்டபொம்மனை பிடிச்சி கொடுத்துருவாங்க. அப்போதான் இவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனா நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார் செப்டம்பர் 13. அதுக்கப்புறம் பானர்மேன். ஸோ பானர்மேன் அக்டோபர் 16 விசாரணை நடக்கும். ஸோ என்கொயரி நடந்து இங்கே வந்து கட்டபொம்மன் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார். ஸோ அவர் வந்து குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்குவார். ஸோ அவர் வந்து கைத்தாரின் பழைய கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய புளிய மரத்தில் இதே அக்டோபர் 16 அன்னைக்கு வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு கட்டபொம்மனை தூக்கில் போட்டிருப்பாங்க. நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியன் அவரோட அமைச்சரை செப்டம்பர் 13 தூக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்து கல்வி சீர்திருத்தத்துக்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனம். சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை, ஜீவகாருண்ய பாடசாலை, சமரச கல்வி நிலையம். ஆன்சர் வந்து நமக்கு 1 and 2 தான் கரெக்ட். சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை. ஸோ இது 2 தான் வந்து நமக்கு வள்ளலாரால் கல்வி சீர்திருத்தத்துக்காக துவங்கப்பட்ட அமைப்பு. அடுத்து தென்னிந்திய விடுதலை இயக்கம். ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஃபவுண்டேஷன் எதுக்காக உருவாக்கப்பட்டது பார்த்தோம்னா பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை பாதுகாக்க, பொருளாதார நலனை, சமூக அந்தஸ்து எதுவும் இல்லை. நமக்கு ஆன்சர் நல்லா தெரியும். பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை பாதுகாக்க தான் தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டது. அடுத்து சீனாவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னன். 1 ராஜேந்திரன், 2 ராஜேந்திரன், 1 ராஜராஜன், 1 குலோத்துங்கன். ஆப்ஷன் ஏ 1 ராஜேந்திரன். ஸோ அவர் தான் வந்து பெரிய வலிமையான கடற்படையை வச்சு அந்த சவுத் ஈஸ்ட் ஆசியா, தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் வந்து அவர் கடாரம் வரைக்கும் போய் படையெடுத்து போயிருப்பார். ஸோ அவர் தான் வந்து சீனாவைக்கு முதலாக தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னன் அவர் தான். ஸோ முதல்ல அயர்லாந்திற்கு பெரும்படை எடுத்து சென்ற முதல் தமிழ் மன்னன் வந்து 1 ராஜேந்திரன். இவர் மகிபாலன் அவரை வென்று வங்காள தேசத்தை இணைத்தார். ஸோ அதனுடைய சிறப்பாக தான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற தலைநகரை உருவாக்கியிருப்பார். இந்தியாவில் இருக்கக்கூடிய வாயு கடவுளுக்குன்னு கட்டப்பட்ட ஒரே கோயிலான ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளஹத்தி கோயிலை கட்டியவரும் இவர் தான், 1 ராஜேந்திரன் தான். ராசராச சோழன் ஆட்சி காலத்தில், ஸோ அவருடைய தந்தை ஆட்சி காலத்தில் 1912 இணைய அரசராக நியமிக்கப்பட்டிருப்பார். 2 வருஷம் அப்பாவோட சேர்ந்து ஆட்சி செய்வாங்க. திருவாலங்காடு, அதுக்கப்புறம் கரந்தை செப்பேடு வந்து 1 ராஜேந்திரன் இவருடைய வெற்றியை பற்றி சொல்லக்கூடியது. திருவாலங்காடு, கரந்தை செப்பேடு. இவருடைய மெய்கீர்த்தி திருமண்ணி வளர இருநில மடந்தயம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவருடைய பத்தின மெய்கீர்த்தி திருமண்ணி வளர இருநில மடந்தயம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடியது 1 ராஜேந்திரனுடைய மெய்கீர்த்தி. அடுத்த கொஸ்டின், தொல்காப்பியம் எத்தனை அதிகாரம் இயல்களையும் கொண்டது?
2 அதிகாரம் 18 இயல், 3 அதிகாரம் 27 இயல், 4 அதிகாரம் 27 இயல், 3 அதிகாரம் 18 இயல். தொல்காப்பியங்கிறது 3 அதிகாரம் 27 இயலை கொண்டது. ஸோ 3 அதிகாரம் எழுத்து, சொல், பொருள். எழுத்து, சொல், பொருள்னு 3 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துலையும் 9 இயல் இருக்கும். ஸோ டோட்டலாக 27 இயல், 3 அதிகாரம். அடுத்த கொஸ்டின், கூற்று கொடுத்துருக்காங்க. பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. திவாகர முதல்வர் பிங்கள முனிவர். ஸோ கூற்று வந்து எது கரெக்டு? கூற்று 2 கூற்றுமே கரெக்ட் தான். கூற்று 1ம் சரி, 2ம் சரி தான். ஸோ பிங்கள மெகண்டு அப்படிங்கிறது சோழர் காலத்தில் எழுதப்பட்டது. 10th செஞ்சுரி 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இவர் வந்து திவாகர முனிவருடைய மாணவர். இந்த பிங்கள நிகண்டு அப்படிங்கிறது மொத்தம் 10 பிரிவுகள் இருக்கு. 4121 சூத்திரங்கள் இருக்கு. ஸோ 21 சூத்திரங்கள் இருக்கக்கூடியது. இது வந்து ஆதி திவாகரத்தின் அதனுடைய அடியாய் பிறந்தது. அதை தழுவி அதுக்கப்புறமா வந்தது. ஸோ நிகண்டுகளில் கடைசியாக அச்சிடப்பட்ட நிகண்டு வந்து பிங்கள நிகண்டு தான். ஸோ லாஸ்ட்டாக பிரிண்ட் ஆனது வந்து பிங்கள நிகண்டு தான். ஸோ அப்போ ரொம்ப பழமையான நிகண்டு வந்து திவாகர நிகண்டு. திவாகர நிகண்டு வந்து ஓல்டஸ்ட்டு, ரொம்ப கடைசியாக அச்சிடப்பட்டது பிங்கள நிகண்டு. அடுத்து, கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேச உணர்வை தூண்டியவர். பொம்மல் சம்பந்தம், சங்கரதாஸ் சுவாமிகள், தோப்போ கிருஷ்ணமசாமி, டி.க. சண்முகம். 4 பேர்ல யாரு கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேச உணர்வை தூண்டியவர்? ஆப்ஷன் சி, தோப்போ கிருஷ்ணசாமி தான். ஸோ இவர் வந்து இன்றைய சமாச்சாரம் அப்படிங்கிற பேரில் நாடகங்கள் நடத்தியிருப்பாரு. இவருடைய மற்ற நாடகங்கள் பார்த்தோம்னா பதி பக்தி, பாலாம்பாள், கவர்னர்ஸ் கப்பு, கதரின் வெற்றி, தேசிய கொடி. ஸோ இந்த நாடகங்கள்லாம் தோப்போ கிருஷ்ணசாமி பாவலர் தான் இந்த நாடகங்களை இயற்றிப்பார். அடுத்து திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. குறள், அதுக்கப்புறம் அதனுடைய பொருள் 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அந்தனர் என்போர் அறவேர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்க வரம்பிருக்கும். பிராமணன் வேதத்தை மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்குரியதன்று. தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்விற்குரியதாம். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர் குலத்தவன் ஆவான் என்பதும், அது கெட்ட விடத்து தாழ்ந்த குலத்தவன் ஆகிவிடுவான் என்பதும் தமிழ் நூல் முடிவாம். ஸோ கூற்று, குறள், அப்புறம் அதனுடைய பொருள் 2ம் சரியான்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து குறள் வந்து பொருத்தமற்றது. ஸோ குறளும் பொருளும் பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறள் பார்த்தோம்னா, அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டுலகலாம். மீனிங் என்னன்னா, எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர். ஸோ அறம் செய்யக்கூடியவர்கள் தான் அந்தனர் அப்படின்னு சொல்றாருங்க. எல்லா உயிர்களிடத்திலும் அருளை கொண்டு அறம் செய்யக்கூடியவர் தான் அந்தனர் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அடுத்து, குடும்பம் என்னும் சொல் முதல்ல இடம்பெற்ற நூல். ஸோ ஃபர்ஸ்ட் குடும்பம்ங்கிறது முதல்ல இடம்பெற்ற நூல் இது. நாலடியார், இணைவை 40, திருக்குறள், முதுமொழி காஞ்சி. நமக்கு ஆன்சர் திருக்குறள் தான் கரெக்ட். ஸோ திருக்குறள் டைரக்டா குடும்பம்ங்கிறத இருக்கும். இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. இதில் என்ன மீனிங்னா, தன் குடிக்கு வரக்கூடிய குற்றத்தை வராமல் நீக்க முயல்கின்ற ஒருவனுடைய உடம்பு துன்பத்திற்கே இருப்பிடமானதோ அப்படின்னு சொல்லி இதோட மீனிங். ஸோ இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. குடும்பத்துக்கு குற்றம் வராம காக்கக்கூடியவனுக்கு அவனுக்கு உடம்புக்கும் துன்பம் வராது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஸோ திருக்குறளுக்கு முன்னாடி எந்த நூல் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டதுக்கு? தம்மபதம், விவிலியம், மனு தர்ம சாஸ்திரம், திருக்குறான். விவிலியம், பைபிள். ஸோ பைபிளுக்கு அப்புறமா தான் திருக்குறள் வந்து அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து, சுப்பிரமணிய பாரதியார் தமது இளமை பருவத்தில் இருந்து கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராய் இருந்தார். அவருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ பட்டம் வழங்கிய மன்னன் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன? ராமநாதபுரம் மன்னரால் பாரதியின் 10வது வயதில் வழங்கப்பட்டது. எட்டயபுரம் மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டது.
சிவகங்கை மன்னர், அப்புறம் புதுக்கோட்டை மன்னர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த மன்னரால் எந்த வயதில் பாரதி பட்டம் கொடுக்கப்பட்டது? ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட். எட்டயபுரம் மன்னரால் 11வது வயதில் பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். பாருங்க, 10 வயதுக்குள்ளாவே சொற்பொழிவாற்றும் நிகழ்த்தும் பாடவும் திறமை பெற்றவர் தான் வள்ளலார். ஸோ அவருடைய அண்ணன் வந்திருக்க மாட்டார் அன்னைக்கு சொற்பொழிவாற்றம். அவருக்கு பதிலாக ஒரு போய் சொற்பொழிவாற்றும் போது இவருடைய வயது, வள்ளலாருடைய வயது 10. அடுத்து 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி பட்டம் பெற்றவங்க தான் பாரதியார். அடுத்து 15வது வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் யூகோ. 16 வயதில் போர்ப்படையில் தளபதியானவர் அலெக்சாண்டர். 17வது வயதில் சாய்ந்த கோபுரத்தின் பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலீலியோ. அடுத்து பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்? 1968, 69, 71, 73. எந்த ஆண்டு மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார் சேலத்தில்? ஆன்சர் 1971 தான் கரெக்டு. ஸோ இன்னும் மேற்கொண்டு மற்ற மாநாடுகள் பார்த்தோன்னா ஈரோட்டில் 1930 ஒரு மாநாடு நடக்கும். இந்த மாநாட்டில் சாதி பேர் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி பேர் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் முதல் மாநாடு 1929 செங்கல்பட்டில் நடக்கும். 1929 ஆகஸ்ட் 25 அன்னைக்கு இந்த மாநாட்டில் சாதி ஒழிப்பு, தீண்டாமை, அப்புறம் பெண் உரிமைக்கான இந்த தீர்மானங்கள் வந்து செங்கல்பட்டு மாநாட்டில் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து 1932 சுயமரியாதை சமதர்ம திட்டம். ஸோ செங்காரவேலருடைய ஆலோசனைப்படி சுயமரியாதை சமதர்ம திட்டத்தை கொண்டு வருவார் 1932. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1914, 15, 16, 17. ஆன்சர் வந்து 1916 தான் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து உருவாக்கப்படும். 1916 நவம்பர் 20 விக்டோரியா, சென்னை விக்டோரியா மண்டபத்தில் உருவாக்கப்படுது. ஸோ வந்து வகுப்பாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த விக்டோரியா மண்டபத்தில் மொத்தம் 30 நபர்கள் வந்து பங்கேற்று இந்த அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமானவங்க TM நாயர், பணக்கலரசு, தியாகராய செட்டி, நடேச முதலியார் அவங்களாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1916 டிசம்பர் மாதம் தியாகராய செட்டி வந்து பிராமண கல்லாதோர் பிரகடனம், ஸோ மேனிஃபெஸ்டோ, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவை வந்து கொண்டு வந்தவர் தியாகராய செட்டி 1916 டிசம்பர் மாதம் கொண்டு வருவார். நடேசனார் வந்து 1916 ஜூலையில் ஸோ திராவிட விடுதியை வந்து ஆரம்பிப்பார் நடேசனார் அவர்கள். அடுத்து 1962 ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது? சென்னை, காஞ்சிபுரம், சேலம், நாகர்கோவில். ஸோ 4ல் எந்த தொகுதியில் 62 எலெக்ஷனில் அண்ணா போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சார்? நமக்கு வந்து காஞ்சிபுரம் தான் கரெக்டு. ஸோ 62 வந்து காஞ்சிபுரத்தில் போட்டிக்கிட்டு தோல்வி அடைஞ்சிருப்பாரு. ஆனால் இவங்க 62 நடந்த சட்டசபை தேர்தலில் டிஎம்கே வந்து 50 இடங்களில் ஜெயிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு மாநிலங்களவை உறுப்பினர், அதாவது ராஜ்யசபாவுக்கு வந்து நாமினேட் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த 1962 நாடாளுமன்ற மாநிலங்களவை ராஜ்யசபா மெம்பராக இருக்கும்போது தான் மாநிலங்களவையில் பேசியிருப்பார். அதாவது திராவிடர்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். ஸோ மாநிலங்களில் திராவிடர்கள் தங்கள் சுயமரியாதை காத்துக்கொள்ள விரும்புகின்றனர், தாங்கள் கோருவது தென்னிந்தியா என்ற தனி நாடு அப்படின்னு சொல்லி 62 தான் வந்து மாநிலங்களவை ராஜ்யசபாவில் தான் வந்து இது பேசியிருப்பார். ஸோ 62 தோற்றது காஞ்சிபுரத்தில், அதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் MP ஆயிருப்பார். 67ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? யார் முதல்வராக இருக்கும்போது இந்து மேரேஜஸ் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் பில்லு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கும்? ராஜாஜி, குமாரசாமி ராஜா, காமராஜர், CN அண்ணாதுரை. அண்ணா இருக்கும்போது தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அறிஞர் அண்ணாதுரை இருக்கும்போது தான் திருமண சுயமரியாதை சட்டத்துக்கு வந்து சட்ட அங்கீகாரம், சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கணுன்றதுக்காக புது ஒரு செக்ஷன் கொண்டு வருவார், செக்ஷன் 7A. ஸோ 7A அப்படிங்கிற ஒரு புதிய பிரிவை வந்து ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணி கொண்டு வருவார். இது நடைமுறைக்கு வந்தது 1968 ஜனவரி 20 சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்து சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார்? ஸோ திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர். 4 பேர்ல யாருடைய பாடலை மூல இலக்கியம் அப்படின்னு குறிப்பிடுகிறார்? சம்பந்தருடைய பாடலில் தான் மூல இலக்கியம்னு சொல்லுவார். ஆப்ஷன் B தான் கரெக்ட். அடுத்து பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிய. பொருத்தமற்ற நாவல் வகை. ஸோ எது கீழ்காண்பனவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது? ஸோ எது வரலாற்று புதினம் இல்லை? சிவகாமி சபதம், யவனராணி,
செம்பியன் செல்வி சுந்தரி. இது நாளில் எது வரலாற்று புதினம் அல்ல? இங்கே வந்து சுந்தரி தான் வரலாற்று புதினம் கிடையாது. மற்ற மூணுமே வந்து வரலாற்று புதினம் தான். ஸோ சிவகாமி சபதம் கல்கி அவர்கள் எழுதினது. யவனராணி வந்து சாண்டில்யன் அவர்களுடைய வரலாற்று நாவல். அடுத்து செம்பியன் செல்வி அப்படிங்கிறது கோவி மணிசேகரன், என்னுடைய ஆசிரியர் கோவி மணிசேகரன் எழுதினது. சுந்தரி அப்படிங்கிற நாவல் இது வரலாற்று நாவல் கிடையாது. இதனுடைய ஆசிரியர் வாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ராமசாமி ஐயங்கார் தான் இதனுடைய ஆசிரியர். அடுத்து இரும்பு கடலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் பணுவல் எது? நற்றிணை, பதிற்று பத்து, பரிபாடல், புறநானூறு. இரும்பு கடலை அப்படின்னு சொல்லக்கூடியது பதிற்று பத்து. பதிற்று பத்தை தான் இரும்பு கடலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி மற்ற நூல்களுக்கு இல்லை வேற என்ன பெயர் இருக்குன்னு பார்த்தோம்னா காப்பிய பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குறிஞ்சி பாட்டு, அகவர் காப்பியம், பெருங்கதை, சின்னூல், நேமிநாதம், இயற்கை ஓவியம், 10 பாட்டு, அழகிய வாய்மொழி, திருவாசகம், கடைக்காப்பு, தேவாரப்பதிகம், அறவுரக்கோவை, முதுமொழி காஞ்சி, குறிக்கோள் காப்பியம், மணிமேகலை, குட்டி திருக்குறள், ஏலாதி, குட்டி திருவாசகம், திருக்கருவை, பதிற்று பத்தந்தாதி, குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இலக்கண விளக்கம். ஸோ குட்டி திருக்குறள், ஏலாதி, குட்டி திருவாசகம், திருக்கருவை, பதிற்று பந்தாதி, குட்டி தொல்காப்பியம், இலக்கண விளக்கம். அப்போ இரும்பு கடலை அப்படின்னு சொல்லக்கூடியது பதிற்று பத்து. பதிற்று பத்துங்கிறது 8 சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடியது. மொத்தம் 100 பாடல் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டும் செகண்டும் கிடைச்சிருக்காது. ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் கிடைச்சிருக்காது. 80 பாடல் மட்டும்தான் இருக்கும். 80 பாடல் 8 சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடியதான் பதிற்று பத்து. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை இன்னும் நம்ம வேறு ஏதாவது இன்னும் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணோமா, இல்லை என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட டிஎன்பிஎஸ்சி படிக்க கூட ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேனல் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வேறு கொஸ்டின்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.